ஏஐ வருகைக்கு அப்புறமா ஐடி துறையில பணி நீக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாகிடுச்சு. பல முன்னணி நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வரி விதிப்பு நடவடிக்கை காரணமா இந்தியாவுல தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் பறிபோகும் அபாயம் இருப்பதா கூறப்படுது. நேரடியா இல்லட்டாலும் மறைமுகமா பாதிப்புகள் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவான ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வேலை பறிபோயிட்டு வருதுன்னே சொல்லலாம். குறிப்பா ஐடி துறையில ஏஐ ஆதிக்கம் அதிக அளவுல இருக்குது. ஏஐ வருகைக்கு அப்புறமா ஐடி துறையில புரட்சி ஏற்பட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் செஞ்சுக்கிடாதவங்களை தொழில்நுட்ப நிறுவனங்களால் வெளியேற்றப்பட்டு வராங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு வராங்க. ஏற்கனவே கூடுதல் வேலை, மன அழுத்தம் உள்ளிட்டவைகளால பாதிக்கப்பட்டுள்ள ஐடி ஊழியர்கள் இப்போ பணி நீக்க அறிவிப்பால கடும் இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. மெட்டா, டெல், அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இதுவரைக்கும் 60,000க்கும் அதிகமான ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கிடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வரி விதிப்பின் நடவடிக்கை காரணமா ஐடி துறையில வேலை இழப்பு அபாயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் வரி விதிப்பால நேரடியா தாக்கம் இல்லட்டாலும் மறைமுக தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவோட புதிய வரி விதிப்பின் கீழ் ஐடி துறை நேரடியா வரல அப்படின்னாலும் செலவுகளை கட்டுப்படுத்த ஐடி நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கையை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே ஏஐ மாற்றம் காரணமா 12,000க்கும் அதிகமான ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இந்த ஒரு நிலையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெஸ்டிங், கோர் டெக்னிக்கல் இல்லாத ஊழியர்களோட வேலை வாய்ப்பு ஆபத்துல இருக்குது. அந்த வகையில இந்தியாவின் ஐடி மற்றும் பிபிஓ துறையில சுமார் 5 லட்சம் பணிகள் ஆபத்துல இருப்பதா ராய்டர்ஸ் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவோட வரி விதிப்பு நடவடிக்கையால தொழில்நுட்பத்துறையின் மீது நேரடி தாக்கம் இல்லட்டாலும் வரி விதிப்பு அழுத்தம் மற்றும் நிலைத்தன்மை இல்லாததன் காரணமா இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மந்த நிலையை எதிர்கொள்ளும் அபாயம் இருக்குது. இதனால இறக்குமதி பொருட்கள், ஏஐ மாடல்கள், வர்த்தக உறவு சிக்கல் உள்ளிட்டவை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கான அமெரிக்காவின் ஆர்டர்கள் குறையும் வாய்ப்பு இருக்கு. தற்போது ஏஐ தாக்கம் காரணமாகவே இந்தியாவில் ஐடி வேலைகள் பறிபோவதா சொல்லப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்போட வரி விதிப்பு நடவடிக்கையால சில அமெரிக்க நிறுவனங்கள் ஆப்ஷோர் திட்டங்களை தள்ளி போட்டிருக்கு. அதாவது வெளிவேலை திட்டங்களை தள்ளி போட்டிருக்கு. மேலும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட தொடக்கம் தள்ளி வைப்பு, நிதி பற்றாக்குறை, வருமான சரிவு இது எல்லாமே வரும் காலங்கள்ல வேலை வாய்ப்பு பறிபோகும் அபாயத்தை மேலும் அதிகப்படுத்தும்னு உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க.